வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடிய ஒரு கீரை தான். அதாவது வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வல்லாரைக்கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கீரை தான் வல்லாரைக்கீரை. வாரத்தில் ஒரு முறை வல்லாரைக்கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல இருக்க சோர்வெலாம் நீங்கி நல்ல தெம்பு கிடைக்கும். அப்புறம் தோல் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வல்லாரைக்கீரை ஒரு சிறந்த மருந்தாகவும் பயன்படும். அதனால் வாரத்தில் ஒரு முறையாச்சும் வல்லாரைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது சட்னியாவோ இல்லை சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரைக்கீரையில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு. வல்லாரைக்கீரை சட்னிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வல்லாரைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு முதல்ல எல்லாத்தையும் வதக்கணும். அதனால் சட்டி வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். இதில் புளி சேர்த்துக்கிறதுக்காக நான் கொடம்புளி சேர்த்துக்கிறேன். கொடம்புளியும் அதே புளிப்பு சுவை தான் இருக்கும். இது நம்ம விருப்பம்தான். கொடம்புளி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம எப்பயும் ரசத்துக்கு வைக்கிற புளியை கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் கொடம்புளியும் அப்பப்போ உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும்னு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அதுவும் ஆட்டுக்கல்ல இருந்து அரைச்சோம்னா அதனோட சுவையே அலாதி தான். இப்போ இந்த சட்னி தயாராகிடுச்சு. இது இனிமேல் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இதை தாளிக்கிறதும் தாளிக்காததும் நம்ம விருப்பம்தான். ஏன்னா தாளிக்காமல் சாப்பிட்டாலும் சுவை ரொம்ப நல்லா தான் இருக்கும். எண்ணெய் தாளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த சட்னியை இந்த முறையில் செய்கிறது சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே இட்லி தோசைக்கு தொட்டுக்கணும்னா இதில் புளி சேர்த்துக்க தேவையில்ல. அதே சமயத்தில் இவ்வளோ கெட்டியாகவும் வைக்க தேவையில்லை. இட்லி தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் வல்லாரைக்கீரை சட்னி தயார். சாப்பிடலாம்.